ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகிட்டு இருக்குது. அதிலும் அந்த குற்றவாளி ஞானசேகரன் வந்து என்ன பண்ணப்பட்டார், குண்டாஸ்லேருந்து அவர் ரிவோக் கிடச்சிருக்குது. இப்போ அவர் தண்டனைவாக உள்ளே இருக்கிறார். பட் குண்டாஸ் அவர் மேலே இல்லை. ஒரு மது மற்றும் போதை கலாச்சாரத்தினுடைய வீரியம் அப்படிங்கிறது ரூட் லெவலில் போய் சேர்ந்துருக்குது. பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக திகழ்வதுங்கிறது மதுவும் போதையும் தான். அப்போ அந்த பிரச்சனையை கலவதற்கான திட்டம், வேலை திட்டம் இவங்கள்ட்ட இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி மிக கொடுமையான ஒரு விஷயம், இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி கிடையாது. எனக்கு மேலே என்னை விட ஒரு லோ லெவல் அதிகாரி எப்படி டிஜிபி ஆனால் அவன் பதிக்கலைன்னா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? உங்கள் கையில் ஆர்டர் இருந்தும் யாரை அடுத்து டிஜிபியாக போடணும் தெரிஞ்சிருந்து கூட ஏங்க நீங்கள் போட மறுக்கிறீங்க? இது ஒரு மோசமான ஒரு போலீசிங் லேப்ஸு. இதன் காரணமாகவும் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்கிறேன். இது மட்டுமே ரீசன் சொல்லலை, இது ஒன் ஆஃப் த ரீசன். அதில் ஒரு ஆன்டி டிஎம்கே மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. விஜய் ஒரு பரிசுத்தமானவர், விஜய் ஒரு தூய்மையானவர், விஜய் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி அவன் கடந்து போகலை. 74லேருந்து நான் கட்சியில் இருக்கிறேன் தம்பி, பொது வாழ்க்கையில் சொந்தக்காரங்கிறாரு. உண்மைதானங்க, 50 வருஷமாக அவர் இருக்கிறாருங்க. அவருக்கு தெரியுங்க எது மேடு எது பள்ளம், எங்கே குளம் இருக்குது, எங்கே தெற்க எங்கே மேற்கு, எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எவனுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தெரியுங்க. ஏன்னா கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியனு. 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க நான். எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. யாராவது இப்படி 40 குடும்பத்தை அனாதையை விட்டு போவாங்களாங்கன்னு கேட்குறாருல, அது நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தானே? உங்கள் சொந்த பிரச்சனைக்கே வாய திறக்காத நீங்கள் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு பிரச்சனை கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே? அதுக்கு விஜய்கிட்ட பதில் இருக்கணும்ல. விஜய்கிட்ட பதில் இல்லை. என்ன வேலை செய்றீங்க? என்ன உங்கள்கிட்ட செயல் திட்டம் இருக்குது? கேட்டால் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பழைய மாடல், நாங்கள் புது மாடல் அப்படிங்கிறீங்க. என்ன புது மாடல்? அமைதியாக இருப்பது பேர் புது மாடலா? அதுதான் இருக்கிறதுலே பழைய மாடல். இருக்கிறதுலே பழைய மாடல் அதுதான், அது புது மாடல் கிடையாது. எதிர்க்கெடுத்தாலும் என்டிஏ பிஜேபி 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 பிஜேபிக்கு என்னங்க தமிழ்நாட்டில் வேலை? அதிமுக உங்களுக்கும் போட்டின்னு சொல்லுங்க, அது புரிஞ்சுக்கலாம். அதுதான் என்டிஏ. ஏன்னா இவங்க அப்படி சொன்னாதானே ஓட்டு விழுகுன்னு சொல்லி பேசுறாங்க. அவங்க தான் பேசுறாங்க, என்டிஏ பேசுறாங்க அப்படின்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு பேசுறாங்க. கரெக்டாக பேசுறாங்க. 21ல் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எடப்பாடி மேலே வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு பேச்சு இல்லை. இன்னைக்கு பேச்சு இருக்கு. பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு அதிமுக, அதாவது மறுப்பதற்கு இல்லை. அப்போ அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு மேபி ஒரு கூடுதல் வாய்ப்பை கொடுக்கலாம். ஸோ நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. வணக்கம். வணக்கம் கவிப்பிரியா. முதற்கட்டமாக என்ன அப்படின்னா, சென்னையில பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே வந்து கொலை செய்திருக்காங்க. அப்பா, அம்மா, மகள் அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ரொம்ப ஒரு மோசமான சம்பவம் இது. இது வந்து நடந்திருக்க கூடாத, தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான். போலீசிங் லேப்ஸ் தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியானது தான், நீயானது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ஒரு சிவியரான ஒரு போலீசிங் பாலிசிஸ் வந்து சரியாக போட்டிருந்தாங்கன்னா இது தடுத்திருக்க முடியும். நீங்கள் இன்னொன்று கவனிங்க, அது ஒரு கல்லூரி, பாலிடெக்னிக் காலேஜோட ஒரு காவலாளி அவர். ஓகேவா? ஒரு காவலாளியா அவர் யாரா வேணா இருக்கட்டும், அவர் தமிழரா, பீகாரியா, வங்காளியா, குஜராத்தியா, மலையாளியா, யாரா வேணா இருக்கட்டும், அவருக்கு உரிய பாதுகாப்பு என்பதை தாண்டி ஒரு கல்லூரி வளாகத்துக்கு, ஒரு கல்வி வளாகத்துக்கான ஒரு பாதுகாப்பு என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது. அதே போல நந்தன விவகாரம் கேள்விப்பட்டீங்களா நீங்க? அதுவும் இதற்கு நிகரான ஒரு கொடுமையானதான் நான் வந்து பாக்குறேன். இந்த பிள்ளைய வந்து இவங்க கொல்லல, ஆக மொத்தம் அந்த பிள்ளைய வந்து மன ரீதியா, உள்ள ரீதியா, உடல் ரீதியா காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாக்கி இருக்கிறானுங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல உனக்கு ஆண் நண்பர் கூட என்ன பேச்சு அப்படின்னாங்க. இப்ப சமீபத்துல மதுரையில நடந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அதுக்கும் சொன்னானுங்க, அதுக்கும் அப்படி சொன்னாங்க. இது வந்து காலேஜ்குள்ள இருக்கிற ஒரு கேண்டீன் நடத்தக்கூடிய ஒருவர் வந்து ஒரு பெண்ணை வந்து பணியமர்த்துறாரு. அந்த பெண்ணையே இவங்க வந்து வன்கொடுமை செய்யறாங்க. இது என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் நடக்கிறது தானங்க, எல்லாச்சும் நடக்கிறது தானங்க இப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பதிலை கொடுத்துட்டு கடந்து போறாங்க. பட் அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த விவகாரம் எடுத்துக்கோங்கம்மா, நான் ஒரு 3 லேப்ஸை நான் சொல்றேன். அந்த வளாகத்தினுடைய காவலாளிக்கு இது ஒரு தவறு நடக்குதுன்னா, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அது ஒரு கல்லூரி தானே, அங்க இருக்கக்கூடிய கல்லூரியை சுத்தி ஏன் ஒரு காவல்துறை அதிகாரிகள் இல்லை? அப்ப அவன் அங்க போய் தான் அவனையும் கொல்றான், அந்த பிள்ளையும் வன்புணர்வு பண்றான், 2 வயது குழந்தையை கொண்டிருக்கிறான். இது ஃபர்ஸ்ட் தூக்கத்திலே பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது அவன் அங்கேருந்து டிராவல் பண்றான்.
அவங்க அட்டாக் பண்ணும்போதும் விடுறாங்க, உள்ளே வரும்போதும் விடுறாங்க. கட்டாயமாக அவன் மது போதையில் இருந்திருக்கிறானுங்கன்றது வெளிப்படையாக தெரியுது. இப்போ மது போதையில் இருக்கிறவன் மதுக்கடை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மஃப்டியில் போலீஸ் இருப்பாங்க. எதுக்காகனா எவெல்லாம் ரொம்ப கையில் கரடு முரடாக இருக்கிறானுங்க, கத்தி கித்தி வச்சிருக்கிறானுங்களா, தப்பான ஆட்களாக இருக்கானுங்களா, கேங்ஸ்டராக இருக்கானுங்களா பார்த்து டக்குன்னு அங்கேயே பிடிப்பாங்க. அங்கேயும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. 2வது இடம். 3வது இடம், அவன் கொலை பண்ணிட்டு அவங்கள பாடியை அடையாறு ரிவரில் கொண்டு வந்து போடுறான். அந்த இடத்துல இருந்து அடையாறு வரைக்கும் கொண்டு வந்து போடுறான். அப்படின்னா அவ்வளவு தூரம் பயணப்பட்டவன் வரானே. நாமளாம் ரோட்ல போனோம்னா உடனே கையை போட்டு அதான் இப்போ நம்ம எங்கேயாவது நைட் நேரத்தில் வந்து தனியாக போகிறாங்க ஆண்கள் அப்படின்னா நிறுத்தி எங்கே போகிறீங்க என்னன்னு விசாரிக்க போகிறீங்க அப்படின்னா பேர் ஃபோன் நம்பர் வேற வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே எப்படி அது நடக்கவே இல்லை. அதானம்மா, இதுதான் இந்த 3 இடத்துலையுமே போலீசிங் லேப்ஸ் வந்து இருந்திருக்குது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். மற்றபடி இதை தடுத்திருக்க முடியுமான்னு கேட்டால் தடுத்திருக்க முடியும். நம்மளுடைய கேள்வி அதுதான். இப்போ அதே மாதிரி தான் நந்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு வன்கொடுமை சம்பவமாக இருக்கட்டும். இந்த சம்பவங்கள் கல்வி வளாகத்துக்குள்ள நடப்பதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகிட்டு இருக்குது. அதிலும் அந்த குற்றவாளி ஞானசேகரன் வந்து என்ன பண்ணப்பட்டாரு, குண்டாஸ்லேருந்து அவர் ரிவோக் கிடச்சிருக்குது. இப்போ அவருக்கு தண்டனைவாக உள்ளே இருக்கிறார். பட் குண்டாஸ் அவர் மேலே இல்லை. ஆனால் அருள் ஆறுமுகமோ மற்ற தோழர்களுக்கோ வந்து குண்டாஸ் போட்டாங்கன்னா உடனே எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு குண்டாஸ் உடனே எடுத்துட்டாங்க. இந்த ஒரு குற்றவாளிக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, குற்றவாளிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் கேட்க எவனும் கிடையாதுன்ற ஒரு மனோநிலை உருவான ஒரு தோற்றம் இருக்கிறது. அது மிகவும் ஆபத்தானது. அதையும் தாண்டி ஒரு மது மற்றும் போதை கலாச்சாரத்தினுடைய வீரியம் அப்படிங்கிறது ரூட் லெவலில் போய் சேர்ந்துருக்குது. பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக திகழ்வதுங்கிறது மதுவும் போதையும் தான். அப்போ அந்த பிரச்சனையை கலவதற்கான திட்டம், வேலை திட்டம் இவங்கள்ட்ட இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி மிக கொடுமையான ஒரு விஷயம், இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி கிடையாது. இன்னும் போடல. எத்தனை முறை நம்ம பேசியிருக்கிறோம். எதிர்க்கட்சி எடப்பாடி கே பழனிசாமி பல முறை பேசிட்டாரு, அன்புமணி பல முறை பேசிட்டாரு, நயினார் பல முறை பேசிட்டாரு, சீமான் பல முறை பேசிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு தலைமை பொறுப்புல இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய அவமானகரமான ஒரு விஷயம். உங்களுக்கு அது கிடையாது. நீங்க கேட்கலாம், டிஜிபில நாங்க சம்பந்தம். டிஜிபி இல்லைன்னா அவர் கீழே வேலை பார்க்குறவங்க சரியா வேலை பார்க்குறான்னு யாருங்க மானிட்டர் பண்றது? எனக்கு மேல என்னை விட ஒரு லோ லெவல் அதிகாரி எப்படி டிஜிபி ஆனால் அவன் பதிக்கலன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? உங்க கையில ஆர்டர் இருந்தும் யாரை அடுத்து டிஜிபியா போடணும் தெரிஞ்சிருந்து கூட ஏங்க நீங்க போட மறுக்கிறீங்க? இது ஒரு மோசமான ஒரு போலீசிங் லேப்ஸ். இதன் காரணமாகவும் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்றேன். இது மட்டுமே ரீசன் சொல்லலை, இது ஒன் ஆஃப் த ரீசன். அப்ப இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி களைவது, எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு திட்டமிடலே உங்கள்கிட்ட கிடையாது. என்ன பண்றாரு, என்டிடிவி கான்க்ளேவ்ல பேசுறாரு, மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறாங்க, யாராலையும் எங்களை ஜெயிக்க முடியாது, தமிழ்நாடு விசஸ் என்டிஏ தான் அப்படின்னு பேசுறாரு. இப்போ தேர்தல் வெற்றியை பற்றி நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? எங்கே போனாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஜெயிக்காமல் போங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்கான பாதுகாப்புக்கான விஷயம் எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் மீட்டிங்கில் பேசுகிறீங்க, மகளிர் கூட்டத்தில் பெண்களுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லையா, யார் சொன்னது அப்படின்னு 2 நாள் 48 மணி நேரத்தில் சாவடிக்கிறான் ஒரு பிள்ளைய. ஒருத்தர் மொலஸ் பண்ணுறான். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் நடக்குது. தலைநகரமா கொலை நகரமான்னு கேட்குறாரு அன்புமணி. நியாயமான கேள்வி. இப்போ இந்த லேப்ஸ் எல்லாம் இவங்க வந்து சரி பண்ணாமல் ரொம்ப கஷ்டமா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அரசாங்கத்துக்கு இதை பற்றின அக்கறை கிடையாது. அவங்க தேர்தல் பாதை, வெற்றி பாதை, அப்படியே மோடி மாடலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது மோசமான ஒரு பின் விளைவுகளை உருவாக்க போகுதுனால மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுக்கு விஜய்க்கு எதிராக வந்து தன்னுடைய கருத்துக்களை இப்போ சமீப காலமா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பத்தி அவர் வந்து பேசவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனா இப்போ 2 நாட்கள் 3 நாட்களா பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு எதிராகவே அவருடைய கருத்து வந்து வைக்கப்பட்டது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த கட்டத்துக்கு அதிமுக வரும் நான் முன்பே கணிச்சேன். அவர் வந்து என்னை கேட்டிங்கன்னா அந்த கரூர் விவகாரத்தின் போது அதிமுக வந்து விஜயை சப்போர்ட் பண்ணதான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி விஜய் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாதிரி நான் பார்க்கல. அதில் இருக்கக்கூடிய ஆன்டி டிஎம்கேவை உருவிக்கிட்டாங்க அதிமுக. அதில் என்ன ஆன்டி டிஎம்கேவா இருக்குது, அதில் என்ன அரசியல் பிழையா இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக வந்து விஜய் கட்சிக்காரங்களோட மற்றவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் அதிமுகவுக்கு ஒரு உள்நோக்கமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கும். சரி தம்பி நாளைக்கு நம்ம பக்கம் கூட வருவா அப்படின்னு நினச்சி கூட நான் பேசியிருக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஆன்டி டிஎம்கே மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. விஜய் ஒரு பரிசுத்தமானவர், விஜய் ஒரு தூய்மையானவர், விஜய் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க கடந்து போகலை. அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் கூட பேராசிரியர் அவர்கள் பேசுகிற பேச்சு கூட நான் பார்த்துருக்கேன். விஜய் மேலே தப்பு இல்லை நாங்கள் சொல்லலை, அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு அவர் கேட்டார்.
இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா அவர் வந்து தீய சக்தி ஊழல் சக்தின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்படி எங்களே அப்போ தொட்டா வாப்பான்னு வச்சு செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி தான் நான் பார்க்குறேன். அவர் கருத்தோடு நான் 100% உடன்படுறேம்மா. எந்த கருத்துன்னா அவரோட கருத்துல எந்த கருத்து, எல்லா கருத்தும் கிடையாது. எந்த கருத்துன்னா விஜய் வந்து ஒரு இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு. 100% ட்ரூ. எப்படி மறுக்க முடியும்? அது எடப்பாடி சொன்னாலும் தான், ஸ்டாலின் சொன்னாலும் உண்மைதான், சீமான் சொன்னாலும் உண்மைதான், அன்புமணி சொன்னாலும் உண்மைதான். எப்படிங்க மறுக்க முடியும்? 74 இருந்து நான் கட்சியில் இருக்கிறேன் தம்பி, பொது வாழ்க்கையில் சொந்தக்காரங்கிறாரு. உண்மைதானங்க. 50 வருஷமா அவர் இருக்காருங்க. அவருக்கு தெரியுங்க எது மேடு எது பள்ளம், எங்க குளம் இருக்குது, எங்க தெற்க எங்க மேற்கு, எந்த ஊர்ல எந்த கிராமத்துல எவனுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தெரியுங்க. ஏன்னா கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியனு, ரூட் லெவல் பாலிட்டிஷியனு. சிரிச்சுக்கிட்டு போறதுக்கு நீங்க சாதனம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளை வெள்ளமண்டி வச்சிருந்தவரால் தானே இன்னைக்கு ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. சரியோ தப்போ அவருக்கு தன்னை கீழே வந்து 80 பேரை உட்கார வச்சிட்டாரா? உங்க கூடலாம் கூட்டு தூக்குல மாட்டி தொங்குவன்னார்ல டிடிவி, இப்ப என்ன ஆனாரு? அண்ணன் எடப்பாடி யாருன்னு வந்துட்டாரா? ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? இன்னைக்கு என்ன பேசுறாரு? அண்ணன் எடப்பாடியார் மனது வைத்தால் பேசுறாரா? தனக்கு எதிராக இருந்தவன் எல்லாரையும் இன்னைக்கு ஒரே கூட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சு நான் தான் கட்சி நிறுவி இருக்கிறாருல, அதுவே அவருக்கு அடைஞ்ச ஒரு பாதி வெற்றி மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்த தேர்தல் வெற்றி வரைக்கும் நகர போறாரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைத்த மாதிரி தெரியல. பாஜக தான் பின்னாடி இருந்து எல்லாரையும் வந்து சேர்த்தது மாதிரி தானே தெரியுது. பாஜக வந்து இந்த வேலையை பார்த்தது அப்படின்னாலும் இப்ப கிரெடிட் யார் எடுத்துப்பாங்க? பாஜக பார்த்தாலும் யாருமே மோடியை பாராட்டுற மாதிரியோ, நல்ல கேள்வி, உண்மையா நல்ல கேள்விதான், மோடியை பாராட்டுற மாதிரியோ அல்லது வந்து நயினார்களை பாராட்டுற மாதிரியோ போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்றது ஓகே. இல்ல அவங்க கூட மட்டும்தான் டிடிவி அவர்கள் வந்து ஒரு காம்பினேஷன்ல இருந்தாரு, இவங்க பக்கத்துல கூட வரல, எடப்பாடி பேரை கூட உச்சரிக்கலன்னா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிடுவேன். 2 பேரும் பக்கத்துல உட்காடுறாங்களே, 2 பேரையும் பேச வைக்கிறாங்களே. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிஜேபி ஒரு கட்டத்தை பிஜேபி விட்டுருச்சு. ஆனா போங்கயா, நீங்க அடிச்சுட்டு சாவறீங்க, சும்மா பண்ணிட்டு இருக்க போங்க விட்டுருச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு இருப்பு தேவை. இப்போ நேற்று ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் திமுகவுக்கு போவேன் தாவகாவுக்கு போவேன் தப்பத்தோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு உறுதிப்படுத்துறாரு. அப்போ he doesn't have any desire on that அப்படின்றதான் நமக்கு தெரியுது. வெளில இருக்கிறவங்க மற்றவங்க மற்ற விஷயத்துக்காக 1000 பேசலாம், ஆனால் அவருக்கு அதில் உடன்பாடு இல்லைன்றதை அவர் தெரியப்படுத்துறாரு. நான் அதிமுக தாங்க, அம்மா நச்சு அமையனுங்கன்னு அவர் பேசுறாரு. இப்போ ஏதோ ஒரு வேலை ஒருங்கிணைப்பு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் விஜயை பற்றி பேசுறது உண்மையாக கேட்டால் உண்மைதான். 41 குடும்பங்கள் அனாதையாக்கினாரா? ஆமாம் அனாதையாக்கினாரு, யார் இல்லைன்னா. அவரு இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னாலும் இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கான அரசியல் தான் வந்து அரசியல் கட்சிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம டிராவல் பண்ணும்போது, அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதே ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார், அவர் ஏன் இறங்கி வரணும், ஏன் அவர் அங்கே இருந்துட்டே நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுறோம், அவர் ஏன் வந்து கீழே இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரியான துணியில தான் விஜய் மீது இருக்கக்கூடிய மதிப்பு வந்து மக்கள் சொல்றாங்க. அப்போ அவர் உட்கார்ந்தே வந்து சில வாக்குகள் வந்து பிரிச்சுருவாரு அப்படின்னு தானே இது மூலியமா நம்ம பார்க்கப்படுது. அதான் அவருடைய செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ். அவர் வந்து அன்னைக்கு மேடையில் பேசினார்ல, உங்களுக்கு புரியுதுல்லப்பா அது போதும்பான்ற அந்த செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அந்த பாலிடிக்ஸ் போதும்னு அவங்க நினைக்கலாம். அதாவது 18 to 25, 25 to 30க்குள்ள நினைக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ வயசானவங்க ஓட்டு உங்களுக்கு வேணாவா? ஒரு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்குகள் உங்களுக்கு வேணாவா? அதெல்லாம் விடுங்கம்மா. ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரின்னு தான் தோணும். ஆனால் நடுநிலையோடு ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவங்களுக்கு உண்மையிலே எது சரி தப்புன்னு தெரியும் இல்லையா? அப்போ நீங்க உங்களை எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறீங்க, நான் இவரோட ஒப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா களத்துக்கு ஏன் கிரவுண்டுக்கு ஏன் வரல? சரி, நீங்க ஊழல் வந்து தவறுங்கிறீங்க. ஊழல் விவகாரத்துல குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் தான் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன். ஏன் இப்படி கட்சி வச்சிருக்கிறீங்க? ஊழல் செஞ்ச தூய சக்தியை, ஊழல் செஞ்ச ஒரு நபரை விட தூய சக்தி கூட வச்சிருக்க முடியும்? விரட்டி அடிப்பீங்களா? இல்ல அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சட்டை பாக்கெட்டுக்குள்ளாம ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் மேல இருக்கக்கூடிய வழக்கு விவரம் என்ன, அவர் மீது வைக்கப்பட்ட சார்ஜ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். அப்ப அவர் படத்தை உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவர் எப்படிங்க அவருடைய ரூம்ல போட்டோ வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, பாக்கெட் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு? அதையும் அனுமதிக்கிறீங்க? ஒன்று இந்த பக்கம் நிற்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் நிற்கணும். இன்னொரு டைலாக் சொன்னார், இவங்கள மாதிரி நான் ஊழல் செய்ய மாட்டேன். இவங்கள மாதிரி நீங்கள் ஊழல் செய்ய மாட்டீங்கன்னா இப்போ வேற மாதிரி செய்ய போறீங்களா என்ன? புரியல எனக்கு. நான் ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்லணும், புரியுதுங்களா? ஊழல் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் ஒரு புற்றுநோயாக வளர்ந்துருக்குதுங்க, நான் அதெல்லாம் தடுப்பேங்க, அதெல்லாம் அதை செய்வாங்கன்னு ஒரு திட்டமிடல் இருக்கணும். சும்மா 10ஆம் போக்கில் எந்த கட்சி ஊழல் செய்வோன்னு சொல்லி வாக்குறுதி சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நான் ஊழல் செய்வேன் குறைவாக செய்வேன்னு சொல்லியிருக்காங்களா?
இவருதான் இல்ல, ஆதவர்ஜனா ஒரு முறை சொல்ற- சொன்னாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஊழல் பண்ணுங்க, அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு கேட்டார் ஒரு தடவை. இப்போ பண்ணலாம் இல்ல, ஐடியா இருக்குது, அப்போ ஏதோ ஒரு ஐடியா இருக்குது பண்ணலான்றதுக்கு. அவர் தான் சொல்றாரு எனக்கு ₹1 எடுக்கக்கூடிய எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்ல அப்படின்னு தானே சொல்றாரு. சமூகத்துல பணக்காரங்க ஊழல் பண்ணதே கிடையாதா? பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான். எப்படி ஆகிட்டு இருக்கான்? பணக்காரன் அப்படியே பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஊழல் பண்ணி தான் ஆகுறான். பணக்காரங்களுக்கு பணத்துக்கு மேலே ஆசை இல்லைன்னு சொல்கிறதே ஒரு பொய். பணக்காரங்களாம் பணத்தில் ரொம்ப ஆசை இருக்கும், உண்மை, ஃபேக்ட் அதுதான். எப்படி நீங்கள் இல்லைன்னு மறுப்பீங்க? அரசியல் என்பது ஒரு சேவை மனப்பான்மையோடு அணுகப்பட வேண்டிய ஒன்று. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் எதுக்காக அதை சொல்ல வரோம்னா, அதில் அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி சொன்னதுக்கான பதிலை வந்து அதிமுக கேட்ட கேள்விக்கு வந்து தாவேக்கா பதில் கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்க? மரியாதைக்குரிய அருண்ராஜ் அவர்கள் இடத்துல பேசியிருக்கிறாங்க, நான் வந்து களத்தில் இல்லாதவங்களா பதில் சொல்ல மாட்டேன். திரும்பியும் களத்தில் இல்லாதவங்க பற்றி ஏன் பேசுனீங்க, ஏன் பேசுனீங்க? அப்படி கிடையாது, உங்கள்கிட்ட பதில் கிடையாதுங்கிறது தான் பதில். யூ ஹேவ் நோ ஆன்சர், இஸ் த யுவர் ஆன்சர், அவ்வளோதான். உங்கள்கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து திமுகவோட அடியை பார்த்துருப்பாரு, சீமான் அடியை பார்த்துருப்பாரு, இன்னும் அதிமுக அடியை அவர் பார்க்கல. அக்கா வளரமதி இறக்கி விட்டோம்னா தெரியும் என்ன ஆக, என்ன பண்ணுவாங்கன்னு. ஹலோல பட்டுருவாங்க அக்கா வந்து இறங்கி பேசினாங்கன்னா. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ எந்த கட்சியுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னா, இன்க்ளூடிங் டிவிக்கே சொல்கிறோம், அண்டர் எஸ்டிமேட் யாரும் பண்ணலை. பட் டூ சம் பாலிடிக்ஸ்னு பேசுகிறோம், அரசியல் ஆகுங்க முதல்ல. அதை ஏன் பண்ண மறுக்கிறீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா உங்களை இப்படி தான் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்கிறோம்ல. 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க நான், எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, யாராவது இப்படி 40 குடும்பத்தை அனாதையை விட்டு போவாங்களாங்கன்னு கேட்குறாருல. அது நியாயமான கேள்வி தானே, நியாயமான கேள்வி தானே. உங்கள் சொந்த பிரச்சனைக்கே வாய திறக்காத நீங்கள் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு பிரச்சனை கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே. அதுக்கு விஜய்கிட்ட பதில் இருக்கணும்ல, விஜய்கிட்ட பதில் இல்லை. எல்லா பிரச்சனையை பற்றி எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க இல்லையா? ஆமாம், இவர் செலக்டிவாக பேசுவார். இந்த பீகார் தொழிலாளி விவகாரத்தை கூட படுகொலை பற்றி கூட ஒரு நாள் முழுக்க பேசி முடிச்சிட்டாங்க. மறுநாள் அவர் போட்டார் ட்வீட்டு, யோசிச்சிருப்பாரு என்ன போடலாமா வேணாமா, மற்றவங்க என்ன போட்டிருக்காங்க. இன்னைக்கு அன்புமணியோட ட்வீட் எடுத்து பாருங்க. ஒரு விவசாயியை பெட்ரோலை ஊற்றி எரிச்சு கொண்டிருக்கான், லோக்கல் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எடுத்து பேசுறாருல. இந்த கரண்ட் பில்லே வந்து எவ்வளவு மோசமாக வந்துகிட்டு இருக்கு, மோசமான ஆட்சி, பில்லே ஆட்சின்னு அதிமுக காரங்க ஐடி விங் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றன்றதை கேட்குறாங்க, கேள்விக்குட்படுத்துறாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் ஏன் திமுக இரட்டை வேடம் போடுதுன்னு நாம் தமிழர் கட்சி ட்ரிபிளிகேட்ல ஒரு போராட்டம் பண்றான், ஆர்ப்பாட்டம் பண்றான். மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு ஒருத்தர் பேசுறான், குரல் கொடுக்குறான். நீங்க என்ன பண்ற, என்ன வேலை செய்றீங்க, என்ன உங்கள்கிட்ட செயல் திட்டம் இருக்குது கேட்டா, ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பழைய மாடல், நாங்க புது மாடல் அப்படிங்கிறீங்க. என்ன புது மாடல்? அமைதியா இருப்பது பேர் புது மாடலா? அதுதான் இருக்கிறதுலே பழைய மாடல், இருக்கிறதுலே பழைய மாடல் அதான், அது புது மாடல் கிடையாது. அப்ப ஒரு கட்சியும் ஒரு விதத்துல தங்களுடைய வேலைகளை வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணாததை எடப்பாடி இன்னைக்கு சுட்டி காட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இதன் பிறகு நான் முன்கூட்டி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், தமிழ்நாடு தேர்தல் அப்படிங்கிறது இதன் பிறகு இன்னும் கொஞ்சம், ஏன்னா இப்போ 21 சீமான் ஒரு மாநாடு போடுறாரு, அதன் பிறகு கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடும், 4 முனை போட்டி தாங்கிறது ஃபைனலைஸ் ஆகிடும். அப்போ எப்படி போகும்னா ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ்ன்னு மாற வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போ விஜய் வந்து விஜய் வர்சஸ் சீமான் வர்சஸ் விஜய் தான் மாறும். ஏன்னா அவரும் அந்த ஃபோர்ஸில் மாற்றுங்கிற இடத்துல நிற்கும் போது அது அப்படி போய் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் சரியா சொல்லணும்னா 2 மாதங்கள் தான் இருக்கு. அதற்குள்ள விஜய் வந்து இறங்கி பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிருவாரா? இப்போ எந்த கட்சியுமே எனக்கு தெரிஞ்சு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்த மாதிரி இல்லை. அதிமுக வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே தொடங்கி முடிச்சுட்டாரு, செகண்ட் ரவுண்டு இப்போ அடுத்து போயிட்டு இருக்காரு. அப்ப எந்த கட்சிகளும் வந்து முன்னெடுக்காதது காலம் குறைவா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு என்னன்னா இது ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்க போது. இன்னொன்று வந்து சோசியல் மீடியாக்களின் காலமா மாறிடுச்சு. ஆனா மற்ற கட்சிகள் வந்து ஏற்கனவே கிரவுண்ட் லெவல்ல ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கிறாங்க. நீங்க அவங்க வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளாட்டியுமே கூட வாரம் ஒரு பிரஸ் மீட், வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டன கூட்டம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க லோக்கல் லெவல்ல. திமுக தொடர்ச்சியா மாநாடு நடத்திட்டே வராங்க. அது மூலமா வந்து திமுக வந்து ஆளுங்கட்சி, அவங்க வந்து கட்சிக்காரனை பார்த்து ஊக்குவிச்சு நீ போட்டோட திரும்பி போட்டா போதும்னு நினைப்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு அது இல்லை. அதான் எடப்பாடி 180 தொகுதியை முடிச்சாரா இல்லையா, முதல்ல போய் முடிச்சாரா இல்லையா, அடுத்த ரவுண்டு போய் ஆரம்பிச்சாரா இல்லையா, கூட்டணி வலிமைப்படுத்திட்டாரு, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சீமான் தொடர்ச்சியா எல்லா விதமான மாநாடுகளையும் போட்டாரு.
அவன் மேல விமர்சனம், சரி தப்பு, முற்போக்கு பிற்போக்கு என்னத்தையா பேசிக்கிட்டு இருந்தான். அவர் முடிச்சு நீங்க மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுன்னு கூட்டிட்டு இருக்கிறாரு. பிசிக்கு அவங்களால முடிஞ்ச மாநாடு, சீமான திட்டியா ஒரு மாநாடு, இந்த பக்கம் ஆர் ரவி திட்டியா ஒரு மாநாடு, பிஜேபி திட்டியா ஒரு மாநாடு போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. நீங்க என்ன போட்டீங்க? என்ன மாநாடு போட்டீங்க? திமுக உருவான 2 ஆண்டுகள்ல 49ல் அண்ணாதுரை கட்சி ஆரம்பிக்கும் போது 2 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழ்நாடு முழுக்க 5000க்கு நிகரான பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 5000க்கு நிகரான பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்காங்க. நீங்க எத்தனை பொதுக்கூட்டம் போட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன அரசியல் மயப்படுத்துனீங்க? ஆபத்தான அரசியலா இருக்கு. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கான்ற போது அது பேராபத்திர முடியும். நாளைக்கு உங்களை எப்படி வேணா நீங்க மாத்தலாம். தண்ணியை டம்ளர்லையும் ஊத்தலாம், சொம்புலையும் ஊத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறோம். அந்த மாதிரி மாத்திரம் என்ன பண்றது? இவங்க பண்ற அரசியல் ஆபத்தான அரசியலா தெரியுது. அதனாலதான் அந்த விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம். சரியா போனாங்கன்னா பாராட்டிட்டு போறோம், அவ்வளவுதானே. அதனால இது இருக்கு, காலம் இருக்கு, பண்ணிடுவாங்க, எல்லாரும் பண்ணிடுவாங்க. இப்போ சில செய்தி தாள்கள் எல்லாம் சர்வே எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப தினத்தந்தியா இருக்கட்டும், இல்ல தினமலரா இருக்கட்டும், இந்த மாதிரி சர்வேக்கள்ல வந்து எந்த கட்சி வந்து பலமா இருக்கு இந்த தேர்தல்ல அப்படின்ற மாதிரி சர்வேக்கள்லாம் வந்திருக்காங்க. அதான் இப்ப நம்ம பார்த்தோம், நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. தினமலர்ல வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் CO-Trust வந்து இன்னைக்கு நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் சாணக்கியா ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டியர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் வெளியிடுறாங்க. ஒருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. இப்போ தினமலர்லையும் சாணக்கியாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தன்னால NDAக்கு தான் ரொம்ப ஒரு பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, வின் பண்ணதுக்கான வாய்ப்பு. அஃப்கோர்ஸ் அவங்க சார்பு நிலையும் வந்து வச்சு ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கிறது. இப்போ CO-Trust வந்து பார்த்தீங்கன்னா உடனே வெளியிட்டாங்கல்ல, இவங்க பதிலுக்கு தான் வெளியிட்டாகணுமே. CO-Trust வச்சு பார்த்தீங்கன்னா திமுக வந்து 46% இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியிட்டுக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்று வெளியிடுறாங்க. பட் நான் ஒன்று பொதுவாக சொல்கிறேன், ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் நினைக்கலாம் திமுக கூட்டணி பார்த்துருப்பீங்க, கனிமொழி அம்மையார் போய் மேலே போயிட்டு வந்தது. எடப்பாடி அதுக்கு என்ன சொல்கிறாரு? காங்கிரஸுக்கிடம் கெஞ்சுகிறது திமுகங்கிறாரு. உடனே ஐயா பாச்சி பதில் கொடுத்துட்டாரு. பாச்சி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உங்களை மாதிரி காலில் வெளியே அப்படிங்கிறாரு. அங்கே மொத்தம் கெஞ்சுறாங்களா இல்லையாங்கிறதுக்கு பதில் சொல்லவே இல்லை ஐயா. அதை சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ எங்கே சிக்கல் வருதுன்னா, இவங்களுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஒர்சனாக போயிட்டே இருக்குது. ஐயா ஸ்டாலின் பாருங்க, காலையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க பத்தொலை பழனிசாமி அப்படிங்கிறாரு. உங்களோட சூரியன் தெரியுங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு விமர்சனமாக தெரியல. அந்த மாதிரி அவங்க அதிமுக எழுதிட்டு இருக்காங்க. நமக்கே வந்து சிரிப்பு வருது. ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து 2 பேருமே போகக்கூடாது. இத்தனைக்கும் எடப்பாடி அப்படி எதுவும் வார்த்தையை பயன்படுத்தல, அதிமுக எழுதிட்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் வச்சு தான் நான் போய் வீடியோ போய் பார்த்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, அவர் அப்படி ஐயா பேசியிருக்காங்க, முதலமைச்சர் ஐயா பேசியிருக்காங்கன்னு. இப்போ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப தப்பான விஷயத்துல போய் முடியும். அப்புறம் இவர் பதில் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பதில் கொடுத்துருந்தாரு, நான் கால்களெல்லாம் பார்க்குறேன், அம்மா என் காலை பார்த்து நடக்கிறேன், அப்போ தான் என் பாதை தெரியும், நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி என் கை டைப் பண்ணலை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து அரசியல் விமர்சனம் நினச்சி பாருங்க. அதுக்கு தூவம் போட்டது விதை போட்டது யாரு? நம்ம ஐயா ஸ்டாலின். அதனால அரசியல் ரீதியாக பேசணுன்ற ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? லோக்கலில் வந்து பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. எதிர்க்கெடுத்தாலும் NDA பிஜேபி 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 பிஜேபிக்கு என்னங்க தமிழ்நாட்டில் வேலை? அதிமுக உங்களுக்கும் போட்டின்னு சொல்லுங்க, அது புரிஞ்சுக்கலாம். அதான் NDA. ஏன்னா இவங்க அப்படி சொன்னாதானே ஓட்டு விழுகுன்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க தான் பேசுகிறாங்க, NDA பேசுகிறாங்களா பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையிலான NDA கூட்டணின்னு பேசுகிறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க. அதே மாதிரி நீங்களும் பேசிட்டு போங்க. இப்போ ஏன் தவிர்க்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சி வந்து வலிமையான ஒரு கூட்டணியை இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவான ஒரு தோற்றம் இருப்பதன் காரணமாக நமக்கும் அந்த இவங்களுக்கு ஈக்குவல் அந்த வலிமையான கூட்டணி. அதோட ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. 19, 21, 24 3 வெற்றி கூட்டணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணது, கருணாநிதி பண்ணதை சாதனை பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க வலிமையா இருக்காங்கன்றதை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற பொறுப்பு என்னன்னா, 2மே இன்னைக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இன்னைக்கு மாறிடுச்சு. 2 போர் யானைகள் இன்னைக்கு களத்தில் நிற்குது. மற்றவர்களும் நிற்கிறாங்க, அண்ணன் சீமானும் நிற்கிறாங்க, ஐயா விஜய் அவர்களும் நிற்கிறாங்க. யாரும் வெளில போகிறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மூடு அதிகமாக இருக்கிற போது அதீதமான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறதுன்னு நம்மளால சொல்ல முடியல. நான் இதை சொல்றேன். என்னால் வந்து எந்த கருத்து கணிப்பையும் நான் வந்து வெளிப்படையாக இதான் சரி இதான் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய இந்த கூட்டணி அப்படிங்கிறது வலிமையடைந்து வருகிறது. அதுவும் நீங்க நடக்கிற இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா போகுதுன்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக மக்களுக்கு வெறுப்பு அதிகமாக ஆளுங்கட்சி மேல. இப்போ பாருங்க, இந்த கரண்ட் பில்லு மேட்ரு,
ஓகேவா? ஆனா இப்ப 2016 தேர்தல் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான தேர்தல். அதிமுக, திமுக, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு 3 ஒரு பலமான கூட்டணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப அதிமுக ஆட்சியின் மீது பல விமர்சனங்கள் இருந்தது. உறுதியா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டாங்க அப்படின்னு. அதே தானே இங்கேயும் இருக்கு. பல விமர்சனங்கள் வந்து திமுக அரசின் மீது இருந்தாலும் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கு அப்படின்னு இறுதி நேரத்துல வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அந்த நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. எதிர்க்கட்சி அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து நீங்க எனார்மஸ் பவர் ஷி ஹேட் ஆக்சுவலி. அண்டு இந்த திமுக கூட்டணிக்குள் நடந்த சில குழப்பங்கள், காங்கிரஸ் மட்டும் தான் கூட இருந்தாங்க. அப்புறம் இவங்க வருவாங்களா, பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்னு சொன்னார் ஐயா கருணாநிதி. பழம் நழுவி பாலில் விழாம வேற தடவை போய் இந்த ஃப்ரூட் மிக்சரில் போய் விழுந்து ஃப்ரூட் மிக்சரை யாரும் குடிக்காத மாதிரி ஆகி போய் தூக்கில ஊற்றிட்டாங்க. கடைசியில் வந்து ரெட்டால ஜெயிச்சிருச்சு. ஐயா ஸ்டாலின் நினச்சது சாதிச்சுட்டாரு. விஜயகாந்தை ஒடுக்கணும்னு நினச்சா ஒடுக்கிட்டாரு. அது ராஜதந்திரி ஸ்டாலின். அது வேற ஒரு அரசியல் இருக்கு உள்ள சொல்கிறேன். அப்போ அப்படி நடந்து போச்சு. ஆனால் இங்கே கூட்டணி வலிமையாக மாறாமல் இருந்திருந்தாலும் நீங்கள் சொல்ல நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி வரல, பாமக வரல, என்னாச்சுன்னு தெரிலன்னா கொஞ்சம் கலகலத்து போயிருக்கும். நானே சொல்லியிருப்பேன், மெகா அலையன்ஸ் அமைப்பை தவறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. 21ல என்ன கூட்டணி இருந்ததோ அதுதான் இப்பயும் இருக்கு. ஆமா, அந்த 21ல டிடிவி இல்ல, இப்ப டிடிவி இருக்கிறாரு. 21ல திமுகவுக்கு தான் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்குது. 21ல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எடப்பாடி மேல வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு பேச்சு இல்ல, இன்னைக்கு பேச்சு இருக்கு. பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு அதிமுக, அதாவது மறுப்பதற்கு இல்லை. அப்ப அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு மேபி ஒரு கூடுதல் வாய்ப்பை கொடுக்கலாம். ஸோ இந்த எலெக்ஷன் தொடர்பான கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 4 முனை போட்டியா பிரியும் போது ஒரு எட்ஜு திமுக கொடுக்கலாம், ஆளுங்கட்சி கொடுக்கலாம். ஆனாலும் கூட இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் மற்றும் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக திமுக வெற்றி கிடைக்காது. ஒரு கடுமையான போட்டி இருக்குங்கிறதுல மாற்றத்தை எனக்கு கிடையாது. நான் இப்படி தான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்ல விரும்பல. கடுமையான போட்டி களத்தில் இருக்கிறது, திமுக கொண்டாக தேவை இருக்கிறது. அந்த கடுமையான போட்டியை அதிமுக தமிழ் என்டிஏ வழங்கும். மற்றும் நாம் தமிழர் கட்சி, விஜய் போன்ற ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக திமுகவை டார்கெட் பண்ணி தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே கூட ஸ்பாய்லராக இருப்பாங்க. பட் என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறது அவங்க இப்போ சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் வந்து அந்த ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து என்னுடைய கருத்துங்கிறது, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகமாகி வருகிறது, அதை யார் அறுவடை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆபாச இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் வந்து ஹெச்பிவி வேக்சினுக்கு ஆதரவாக வந்து எல்லா அரசு பள்ளிகள்லையும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள எதுக்கு வந்து அரசு வந்து நிர்ணயிக்கணும், அவங்க ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூ. என்னென்னா அந்த நடிகை வந்து ரொம்ப ஒரு அதான் ஆபாசமான ஒரு நடிகையாக தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸும் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு. ஆனால் அது கடந்த காலம் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஸ்பிவி, அதாவது என்னென்னா தமிழ்நாடு அரசு இப்போ என்ன முன்னெடுத்திருக்கிறாங்கன்னா, கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி போடக்கூடிய திட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு காணொளி. அது ஆமாம், தெளிவாக சொல்கிறேன். கருப்பை வாய் புற்றுநோய் வந்து அதிகரிச்சுக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. தேசிய அளவில் இதை பிஜேபி முன்னெடுத்து அவங்க பில்லெல்லாம் பாஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை குறித்து நம்முடைய ஊடகத்திலேயே தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இந்த ஊசி போகிறதே ஒரு ஸ்கேமுங்கிறாரு. முன்னாடி ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்குங்கிறாரு. ஸோ 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதில் இருக்குது. சரின்னு சொல்கிறாங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை குறித்து அரசாங்கம் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. அது என்னன்றது நமக்கு டீப்பாக அதை பற்றி யாரும் விசாரிக்கல, அதை பற்றி யாரும் டிபேட் பண்ணல. யார் இந்த பிள்ளையை பற்றி தான் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு என்ன பேச்சு இருக்குன்னா இவங்களே நடிக்க வச்சுக்கின்னு கேட்குறாங்க. இப்போ எஜுகேஷனலிஸ்ட் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கவர்ச்சியாக வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்கள வச்சு நீங்கள் இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏன் வந்து அவங்க நடிக்க வைக்கிறீங்க? இது வந்து இப்போது இந்த பிள்ளைங்க பார்க்குற பிள்ளைங்க என்னன்னா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், இது நடக்கும்னு சொல்லலை.
ஓ இந்த மாதிரிலாம் கவர்ச்சி ஆட்டம் போட்டால் நாளைக்கு கூப்பிட்டு வாங்க போடுறது. அது அது வந்து அவங்க பண்ணுறது சரியா தப்பா, அவங்க தொழில் ரீதியாக வந்து அவங்க நடனம் ஆடி அவங்க வந்து அதில் வந்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி நடிப்புக்காக அதை பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க பேக்ரவுண்டை விசாரிக்கும் போது அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க, அந்த மாதிரி கவர்ச்சியாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி சமூக ஊடகத்தை தவறாக பயன்படுத்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்கள வச்சு இதை பண்ணதுனால தான் விமர்சனத்துக்கே உள்ளாகி இருக்குது. ஒருவேளை இவங்களெல்லாம் வச்சு பண்ணதை பற்றி பேசுவாங்கன்னு பண்ணிச்சோ கவர்மெண்ட்டு தெரியல எனக்கு. இது வந்து தேவையில்லாத விமர்சனம் தானே அரசுக்கு. அரசு நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க நடித்தது முழுக்க தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை பற்றி பேசக்கூடாதா அப்படின்னு இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா கவிப்பிரியா, இது வந்து ஒரு முறை வந்து நயன்தாரா வந்து ஒரு சாமி வேஷம் போட்டாங்க. நயன்தாரா சாமி வேஷம் போடக்கூடாதுன்னாங்க. அது எப்படி படத்துல அது எப்படி சரியா? அவங்க ஒரு நடிகை தானே, அவங்க ஒரு படத்துல கவர்ச்சியா நடிக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க ராமாயணம் படத்துல நடிக்கும்போது சீதையா வந்து நடிக்க கூடாது, புனிதம் கெட்டுடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் மீறி தான் அவங்க வந்து அந்த படத்துல நடிச்சாங்க. இல்லை எனக்கு என்னன்னா அதான் சொல்றானே, தொழில் முறையா அதை வந்து வணிக ரீதியா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி பேசுறதுங்கிறது தப்பு. உடனே நம்ம வந்து கண்டிக்கலாம். ஏங்க அவங்க ஒரு படத்துல வந்து அவங்க நடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது, அந்த இயக்குனருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது, நீங்கள் தலையிட முடியாது. விருப்பம் இல்லைன்னா பார்க்காத போ, அவ்வளோதான். இது ஏன் பிரச்சனையாகுதுன்னா, இவங்க அப்படிதான் ஒரு நடிகையாக இருந்தாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இன்ஃப்ளூயன்சர் வந்து வேண்டுமென்றே அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை வந்து அப்படி பண்ணி நம்ம பிரபலமாகலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஷீ ஃபெயிலியர்டு ஆக்சுவலின்றாங்க சில பேர். அவங்க அதுலேயுமே ஃபெயிலியர் தான் ஆனாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும்போது எந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றாங்க. பட் அரசாங்கத்துக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு அரை நிர்வாண உடையோட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நிர்மாணிப்பதற்கு கிடைச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி சோஷியல் மீடியா கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அது வந்து இன்டெப்த்தாக போய் நம்ம சரி தப்புன்னு பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் பொதுவாக விமர்சனம் என்ன தெரியுங்களா, ஏன் இது வேற ஆள் இல்லையா? ஏன்னா அவங்க அதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு காட்சியில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து திடீர்னு நீங்கள் இப்படி போடும்போது அவங்க வந்து இப்படி கேட்குறாங்க. இதில் வந்து இதை வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன் நான். இது விட்டுருங்க. ஹெச்பிவியை பற்றி பேசுங்க, அது ஆரோக்கியமானது. ஹெச்பிவி தேவையா தேவையில்லையா, பெண் குழந்தைகளுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு அரசாங்கம் பாருங்கள் எதை ஃபேமஸ் ஆக சொன்னால் எதை ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதோடைய கருப்பொருளே அழிஞ்சு போச்சா? இப்போ யார் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கீழே கமெண்ட்டில் போடுவான், 4 பேர் திட்டுவான், நம்மளை 4 பேர் ஆதரிப்பான். அருள் என்னடா ஆதரிச்சு பேசுகிறேன்னுவான் ஒருத்தன் டே என்னடா எதிர்த்து பேசுகிறேன், நீ எல்லாம் ஒரு என்னடா இப்படி இருக்கிற முற்போக்காளரான்னு. ஸோ நமக்கு தேவையில்லாத பிரச்சனை சிக்கி விட்றாங்க பாருங்க. பிரச்சனை இல்லை, ஹெச்பிவி தேவையா தேவையில்லையா, கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வேண்டுமா வேண்டாமா, அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, சாதகம் என்ன பாதகம் என்ன, அதை குறித்து பேசு. இந்த மாதிரி பார்த்தது இதுதான் அரசாங்கம் பண்ணுற தேவையில்லாத வேலை. காப்பி அடிக்கிறது. எவனாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறானா அவனை கூட்டு வந்து ஏதாவது வேலையை பார்க்க விடுறது, அவனை எதையாவது வேலையை பார்த்து விட்டு போவான். இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்களாம் கல்லூரி விழாக்களுக்கு போய் பேசுகிறாங்க. எனக்கு சில பேர்லாம் காமிச்சாங்க, தெரியல, பயங்கரமான கைத்தறிகள் விழுந்துக்கிட்டு வீடியோ பார்த்தேன், யாரா பையன் தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை நான் பாய் அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நமக்கு தெரியல அது. அப்புறம் தான் நமக்கு தெரியுது இது மாதிரி நடக்குதுன்னு. அதே மாதிரி பக்கத்தில் கேரளாவில் ஏதோ ஒரு திரைப்படம் ஒன்று வந்துருக்குது, அதில் எழுத்துல உட்கார வச்சுருக்காங்க மாணவர்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே எழுத்துல உட்கார வச்சு ஏதோ பண்ணி ட்ரை பண்ணாங்க. பசங்களாம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க டீச்சரை, கழுத்து வலிக்குது அவனுக்கு. அதுதான் ஒன்று வேணாம், அப்படியே காப்பி அடிப்பீங்க. எதுக்கு அவன் உட்கார வச்சான், அவனை தேவை உட்கார வச்சான், செட் ஆகுமா ஆகாதா, ஒன்றுத்தை பற்றி யோசனை கிடையாது. அதனால் தேவையில்லாத பிரச்சனையை கலப்புறதை விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையானதை பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்து விசிகா கட்சி வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? சீமானுக்கு தான் இது வந்து கார்னர் பண்ணுறது தான். ஏன்னா இப்போ சீமானை கார்னர் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா பிகாஸ் சீமான் வந்து எடுக்கக்கூடிய தமிழ் தேசியம் வந்து பெரியாரை மறுதளிச்சுட்டு எடுக்க ஒரு தமிழ் தேசியமாக இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் அகேன்ஸ்ட் பெரியார். இன்றைக்கி அவ்வளோ மாற்றுக்கிறதே நம்ம கிடையாது, அதில் முன்னுக்கு பின் முன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரியார் இல்லாத தமிழ் தேசியம் தான் சீமானோட தமிழ் தேசியம். பெரியாரை முழுசாக வரிச்சுக்கிட்டா தமிழ் தேசியம் பேச முடியாது. அவர் பேசுகிற சாதி ஒழிப்பை இங்கே மற்றவங்க பேசிட்டாங்க. அவர் மொழிக்கு எதிராக நிற்கிறாரு,
தமிழ் தேசியம்னாலே அடிப்படை வந்து மொழி வழி தேசியம் தான். என் மொழிக்கு எதிராக நிற்கிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நான் தமிழ் தேசியம் பேச முடியாது அவர் நிராகரிக்கிறாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, பெரியாரை ஏற்றுக்கிட்டு தான் நான் தமிழ் தேசியம் பேசுவேன்னு இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்புறம் எதிர்த்தானே அவருக்கு எதிராக தானே இப்போ ஒரு மாநாட்டில் பேசிட்டு வந்தார் அவர். முத்துக்குமாரன் நேற்று இல்லத்தில் அதான் அவர் பேசியிருக்கிறார், வீரவனை கொடுத்து அதான் பேசியிருக்கிறாரு. ஸோ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஏன் போடுறாருன்னா, சீமான் போடுற மாநாடுக்கு பிறகுதான் அதையும் போடுறாரு. நல்லா கவனிங்க, சீமானோட மாநாட்டுக்கு பிறகு 21க்கு பிறகுதான் இந்த மாநாட்டை கூட்டுறாரு. இப்போ கிட்டத்தட்ட கவுண்டரு இதுதான். இன்னொன்று, சீமானுக்கு இந்த மாதிரி ஓட்டு வங்கி கொஞ்சம் கூடுது. அதாவது குறிப்பிட்ட சில செக்ஷன்ஸ்ல இருந்து, குறிப்பாக சில பேர் சொல்றது என்னன்னா, பட்டியல் சமூக வாக்குகளை சீமான் கவர்றாருன்னு சொல்றாங்க. அதில் ஒரு கை வைக்கிறார் அவர். அருந்ததியர்கள் உள்ள ஒதுக்கீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பொது இடத்துல எடுத்து கொடுங்க, அதில் பறையர்களும் தேவேந்திர குல வளர்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது அவங்க மத்தியில் ஒரு 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 புத்துணர்ச்சியை உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு முப்பெரும் விழா போட்டாரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்தெழுச்சியை வந்து உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ சீமான் பக்கம் போகிற தமிழ் தேசிய வாக்குகள், அந்த பட்டியல் சமூக வாக்குகள், பொதுவான வாக்குகளை பிரிக்கணும். அது அவர் பேசுறது தவறான தமிழ் தேசியங்க. ஆனா தொடர்ச்சியா பட்டியலின மக்களுக்காக பேசி வருது திருமா அவர்கள் தான். இப்பதான் அருந்ததியர் இந்த உள் ஒதுக்கீடு பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப உடனே வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து சீமானை ஆதரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அப்படி சொல்லல. தொடர்ச்சியா ரொம்ப நாளா அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வகை ஏன், நல்ல கரெக்டான கேள்வி. இப்பதான் அதனுடைய தாக்கம் பல பேருக்கு தெரியுது. அருந்ததியர்களை உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து அது அது ஒரு டீப் சப்ஜெக்ட்ப்பா. அதனால அருந்ததியர் மக்கள் மேல வந்திருக்காங்க, அதுல யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. அவங்களாம் கேட்கும்போது அவங்க மேலே வர்றது பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் எங்களுக்கான வாய்ப்பு பிரதிநிதித்துவம் கிடைக்கலங்கிறாங்க. எஸ்சி பட்டியலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களால பாதிக்கப்படுற இவங்க 2 பேருக்கான பிரதிநிதித்துவத்தை யார் கொடுப்பான்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ அந்த சிக்கலை வந்து இவர் பெருசாக அட்ரஸ் பண்ணலை. யாரே திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் பெருசாக அதை அட்ரஸ் பண்ணலை. அதில் அதுக்கு என்ன பண்ணலான்ற மாற்று திட்டத்தை சொல்லலை. இப்போ வழியை பேசுகிற ஆள் பக்கம் போகலான்ற ஒரு திட்டம் இவங்களுக்கு இருக்கும். இன்னும் நம்ம உடச்சி பேசணும் அப்படின்னா, அருந்ததிய மக்கள் மேலே இந்த மற்ற சமூக நபர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார் பார்வை கிடையாது, ஒரு ப்ரோ பார்வை கிடையாது. அவங்கள இன்னுமே விளிம்பு நிலையில ஒடுக்க மக்களாக இருக்கிறாங்க அவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த இஷ்யூஸ் உள்ளே இருக்கும்போது அதில் வந்து இவர் கொஞ்சம் கெயின் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க சீமான் அவர்கள். ஸோ அதையும் வந்து பார்க்குறாங்க. இவர் தமிழ் தேசியம்னு பேசி இவர் டோட்டலாகவே வேற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கானதல்ல, தமிழ்நாட்டுக்கானதல்ல கொண்டு போய் நிப்பாட்டுறது வந்து ரொம்ப வீரியமா பரவுது. ஆனா இப்ப அருந்ததியர் சமூக மக்கள் வந்து சீமான் வந்து நம்ம இடஒதுக்கீடு கொடுத்ததை வந்து எதிரா பேசுறாரு அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம் வரும் இல்லையா? அருந்ததியர் மக்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறது ரொம்ப குறைவா இருக்கும்ல, குறைவாயிடுச்சு இப்போ. அந்த புரிதலோ அல்லது அவர் சொல்றது வந்து சரிங்க, அவர் பொது வந்து எடுத்துக்க சொல்றாருங்க, அதனால ஓட்டு அப்படி நிக்கிறவங்க ரொம்ப கம்மி தானே. அப்ப அருந்ததியர் சமூக மக்கள் வந்து மக்கள் தொகையில கம்மியா இருக்காங்க, பறையர் சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஆதரவா பேசினா அந்த ஓட்டு நமக்கு கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு தான் பேசுறாரா சீமான்? அந்த மாதிரி கண்ணோட்டம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். அதுதான் அவரோட நோக்கமாக செக் பண்ணோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எங்களுடைய சகோதரர்கள் தான், நாங்கள் அதில் மாற்று கருத்தை இன்னும் டீப்பாக போனீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி வேறதாங்க, அவங்களுக்கு எந்த மாற்று கருத்தையும் எங்களுக்கு கிடையாதுங்க. ஆனால் அவர்களுக்கு பொதுவிலேருந்து எடுத்து கொடுங்க. இருக்கிறத 18லேருந்து நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா பறையர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர வளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுதுங்கிறார். நீங்கள் அவர் அதுக்காக தான் பேசுறாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, பாதிப்பு இல்லைங்க, அவர் பொய் பேசுறாருன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது, பாதிப்பு தான் இருக்குது. சேகு தமிழரசன் பாதிப்பு இருக்குன்றாரு, கிருஷ்ணசாமி பாதிப்பு இருக்குதுன்றாரு. இப்போ பாதிப்பு இருக்கும்போது நீங்கள் எப்படி மறுதளிக்க வைப்பது? அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ற ஒரு லீடரா அவர் நிற்கிறார். அது நீங்க வாக்கு வங்கிக்காக பேசுறாங்க, ஆமா பேசலாம், வாக்கு வங்கிக்காக அறுவடை பண்ணலாம். ஒப்பீட்டளவில் நீங்க சொல்வதை போல உண்மையாக அருந்ததியர் மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைவு. அது டிஃபால்ட்டா திமுக அலையன்ஸுக்கு தான் போகும் எப்போதுமே. ஒரு காலத்துல எம்ஜிஆர் வரைக்கும் அதிமுக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த அருந்ததியர் மக்களாகவே நடிச்சிருக்கிறார் பல திரைப்படங்கள்ல. ஸோ எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் செத்து போன பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா காஞ்சியா தான் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு. அப்போ வாக்கு வங்கி ரீதியாகவும் பேசலாம், பேசுவாரு. பாலிடிக்ஸ் அதானே, அங்கதானே போய் நிற்கும். அப்போ ஆனா ஒரு சாதிய ஓட்டு எனக்கு தீட்டு, அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னாரு. இப்ப அவங்க பறையர் சமூக வாக்கு வந்து அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு ஆதரவா பேசினா அது கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்ற துணியில சொல்றது எப்படி? இல்ல அதான் சொல்றேனே உங்களுக்கு, அது சாதிய ஓட்டுக்காக பேசுறாரா, நீங்க எப்படி நம்ம முன்முடிவுக்கு வர்றதுன்னு கேட்கிறேன். சரி, அப்போ சாதிய ஓட்டுக்காகனா அருந்ததியர் ஓட்டு வேணான்னு முடிவு எடுக்கிறாரா? ஒரு ஓட்டுனாலும் 2 ஓட்டுனாலும் ஓட்டு தானே. அப்படி நம்ம பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க சொன்னாங்க விமான நிலையத்துக்கு. யார் கேட்குறாங்க? அதிமுக கேட்குது.
அப்புறம் மற்றவங்க வேற என்னமோ கேட்குறாங்க. இவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இந்த ஜாதிக்கெல்லாம் உட்படாத ஒரு மன்னனுடைய பேர் பாண்டிய மன்னன்னு வச்சுட்டு போங்க, எதுக்குங்க ஜாதி பேர்ல வைக்கிறீங்கன்னு கேட்டார். ஜாதி ரீதியான விஷயங்களை ஏன் நீங்கள் கூர்மைப்படுத்துறீங்கன்னு கேட்டார். சாதி ஓட்டு வேணா திரைவர் பேரை வைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, முக்குழுத்தர விட்டா தொக்கா போய் ஒன்று நினச்சிருக்கலாமே. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அவர் ஒரு சமநிலை பார்வை எடுக்கிறார். அதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன். மேபி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு தவறு நடந்தால் நம்ம தவறுன்னு சொல்லிட போகிறோம், அவ்வளோதான் நம்மளுடைய கருத்து. ஸோ இந்த விவகாரத்தில் வந்து சீமானை வந்து அட்டாக் பண்ணணும், சீமானுடைய இந்த போக்குங்கிறது ரொம்ப மோசமான போக்காக இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு திரும்ப நம்புறாரு, திரும்ப விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதனால் திரும்ப அவங்க தமிழ் தேசிய வச்சு மாநாடு போடுறாரு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசியன்ற பேர் மட்டும் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. மகிழ்ச்சிக்குரியதான், வரவேற்கிறது. இந்த மாநாட்டில் முக்கியமாக வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு அந்த பேரை குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு வரையறை சொல்லுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன பேசுறாரு? இல்லை, என்ன பண்ணுவாரா, தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிர் இல்லைன்னுவாரு, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்லுவாரு, திராவிடம் தமிழ் தேசியம் எதிரி இல்லைன்னு சொல்லுவாரு, பெரியார் உள்ளடக்கிய தமிழ் தேசம் தமிழ்நாடுக்கு தேவைன்னு சொல்லுவாரு, இதெல்லாம் பேசுவார். சரி, என்ன பேசுறாரு அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி கவிப்பிரியா.